யார் இந்த பரசுராமர்? பரசுராமர் விஷ்ணுவின் 6வது அவதாரம். அவர் ஜமதக்னி முனிவருக்கும் ரேணுகாதேவிக்கும் மகனாகப் பிறந்தார். பரசு என்றால் கோடாரி என்று பொருள். சிவபெருமானை நோக்கி கடுந்தவம் புரிந்த பரசுராமர் அவரிடம் இருந்து ஒரு கோடரியைப் பெற்றார். அதனால் அவர் பரசுராமர் என்று அழைக்கப்படுகிறார். பரசுராமர் ஒரு பிராமண குடும்பத்தில் பிறந்தாலும் போர்திறன் மற்றும் ஆயுதக் கலை ஆகியவற்றைக் கற்றார். இவ்வாறு அவர் சாதாரண பிராமணராக இல்லாமல் பிராமண க்ஷத்திரிய உருவத்தைப் பெற்றவர். பரசுராமரின் அவதாரம் தீய சக்திகளை அழித்து தர்மத்தை நிலைநாட்டவே நிகழ்ந்தது. அவர் க்ஷத்திரியர்களை 21 முறை அழித்தார் என்று புராணங்கள் கூறுகின்றன. க்ஷத்திரியர்கள் தர்மத்தை மீறி ஆட்சி செய்ததால் பரசுராமர் அவர்களை அழித்தார். பரசுராமர் சிறந்த போர் வீரர் மட்டுமல்ல, சிறந்த குருவும் ஆவார். பீஷ்மர், துரோணர் மற்றும் கர்ணன் போன்றோர் அவரது சீடர்கள். அவர் கேரளா தேசத்தை உருவாக்கினார் என்றும் நம்பப்படுகிறது. பரசுராமர் ஒரு சிரஞ்சீவி ஆவார், அதாவது அழியாதவர். அவர் இன்றும் உயிருடன் இருக்கிறார் என்றும் கல்கி அவதாரத்தில் அவர் மீண்டும் தோன்றுவார் என்றும் நம்பப்படுகிறது. பரசுராமர் ஜெயந்தி அவரது பிறந்த நாளைக் கொண்டாடும் ஒரு முக்கியமான இந்து பண்டிகை. இந்த நாளில் மக்கள் பரசுராமரை வழிபட்டு அவரது ஆசிகளைப் பெறுகிறார்கள். பரசுராமர் அவதாரம் நமக்கு தர்மத்தின் முக்கியத்துவத்தையும் தீய சக்திகளை அழிப்பதன் அவசியத்தையும் உணர்த்துகிறது. நாம் அனைவரும் பரசுராமரின் அருளைப் பெறுவோம். நலமுடன் வாழ்வோம். நன்றி, வணக்கம்.